ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியான் லைஃப் சேனல். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எவ்வளோ அழகான வரிகள் பாருங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமன்றி வேறு யாரமா. எங்கேயோ கேட்ட பாட்டு மாதிரி இருக்கா இது? இது யார் பாடினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இன்னைக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம கவியரசு கண்ணதாசன் அவர்களை பத்தி பார்க்க போறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு அப்பதான் ஷேர் ஆகும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப கண்ணதாசன் அவர்களை பற்றிய ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். பெயர் கண்ணதாசன். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தையா. ஊர் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டியில பிறந்திருக்கார். பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி அம்மையார். காலம் பார்த்தீங்கன்னா 1927 பிறந்து 1981 மறைந்திருக்கார். 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிஞர்களின் வரிசையில தனக்கென தனி முத்திரை பதித்தவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். திரைப்பட பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கண்ணதாசன் இல்லாம நம்மளால யோசிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அவ்வளவு பாடல்கள் பாடியிருக்காரு. ஒன்னொன்னும் நம்ம மனசுல நிற்கக்கூடிய பாடல்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மரணத்தை பத்தி இவ்வளவு அழகா, வாழ்க்கையை பத்தி இவ்வளவு அழகா யாரால சொல்ல முடியும்? நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு பாடியிருக்காரு. மாற்றம் என்பது மானிட தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு பெண்ணை பத்தி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டுமிட்டு கருணாக பாம்பனவே கார் கூந்தல் பின்னலிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய மேற்கோள்கள் இவையெல்லாம். போற்றுபவர் போற்றட்டும், புலிதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய தன்னம்பிக்கையை பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாரை பத்தியும் கவலைப்படாம என்னுடைய பாதை என்னவோ அந்த பாதையில போவேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு வரிகள் இவை. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படிங்கிறாரு. எவ்வளவு செல்வங்கள் சேர்த்து வச்சாலும் கடைசியில தனியா தான் போறோம் அப்படிங்கிறத 2 வரிகள்ல உணர்த்தி இருக்கார். மலை கூட ஒரு நாளில் தேன் ஆகலாம், மலை தேனை பத்தி சொல்றார். மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம். மணல்ல இருந்து நம்ம என்ன எடுக்கலாம்? தங்கம் எடுக்கலாம். ஆனாலும் அவையாவும் நீயாகுமா, அம்மாவென்று அழைக்கின்ற சேயாகுமா அப்படின்னு கேட்கிறாரு. இது எல்லாம் உனக்கு ஈடே கிடையாது, ஓகேவா? அந்த மாதிரி அம்மான்னு கூப்பிடக்கூடிய அந்த சேய்க்கு இணை எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்காரு. இவை எல்லாமே நம்ம கேட்ட பாடல்கள். நியூ சிலபஸ் தமிழ் புக்ல பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்புல ஒரு கவிதை கண்ணதாசனுடைய கவிதை இடம்பெற்றிருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். அது பாத்தீங்கன்னா, கவிஞர் நானோர் காலக்கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாரு. கவிஞரையே ஒரு கால கணிதமாக அவர் அதுல உருவப்படுத்தி பாடியிருப்பார். மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. எது தீமை எது நன்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியே என் பாதை போகும் அப்படின்னு சொல்றாரு. தலைவர் மாறுவார், தர்பார் மாறும், ஆட்சியும் மாறலாம், தலைவரும் மாறலாம், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்றாரு. கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள் வாய் வார்த்தை உடம்பு தொடாது அப்படின்னு சொல்றாரு. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கங்க, அது என்ன எந்த விதத்திலையும் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னு எழுதியிருக்காரு. இது மனப்பாட பகுதியாகவும் இருக்கு. அதனால இந்த வரிகள் எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கண்ணதாசன் அவர்களை பற்றிய குறிப்புகள் பற்றி பார்க்கலாம். திரைப்படத்துறையில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக பாடல்கள் எழுதியிருக்காரு. கடைசி திரைப்பட பாடல் கண்ணே கலைமானே. அப்போது முதல் திரைப்பட பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலங்காதிரு மனமே 1949 எழுதியிருக்கார். கவிஞரா இருந்திருக்கார், எழுத்தாளர், பேச்சாளர், திரைப்பட பாடலாசிரியர், திரைப்பட தயாரிப்பாளர், இலக்கியத்தில் சிறந்து விளங்கியவர். இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கவிஞர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். திரைப்பட பாடல் வழியே மக்களிடையே மெய்யியலை கொண்டு வந்து சேர்த்தவர். தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கிறார். தமிழக அரசின் ஆஸ்தான கவிஞர் அப்படின்னு சொல்லலாம். சௌந்தரா கைலாசம் தடுமாறும் போதையிலும் கவி பாடும் மேதை அவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சௌந்தரா கைலாசம் என்ன, தடுமாறும் போதையிலும் கவி பாடும் மேதை அவன் அப்படின்னு சொல்லியிருக்கார். கண்ணதாசன் கவிதைகள் பல தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. கம்பரோட செய்யுள்ளையும் பாரதியாரோட பாடல்களிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்களுடைய மானசீக குரு யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார். கண்ணதாசன் அவர்களுடைய மானசீக குரு பாரதியார்.
இவருடைய புனை பெயர்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, பார்வதிநாதன், துப்பாக்கி, ஆரோக்கியசாமி. இதெல்லாம் புனைப்பெயர்கள். புனைப்பெயர்கள்னா அந்த பெயர்களையும் இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. இவருடைய புனைப்பெயர்களாக இதெல்லாம் இருக்கு. நமக்கு நார்மலாவே தெரியும், கவியரசுங்கிறது ஒரு சிறப்பு பெயர். கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு தான் நம்ம அவரை கூப்பிடுறோம். பாட்டு பறவை அப்படிங்கிறதும் இவருடைய ஒரு சிறப்பு பெயர். விருதுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. சேரமான் காதலி அப்படிங்கிற வரலாற்று நாவலுக்காக 1980 வாங்கியிருக்காரு. சிறந்த வசனத்திற்கான தேசிய விருது குழந்தைக்காக அந்த படத்திற்காக வாங்கியிருக்காரு. 1961 வாங்கியிருக்காரு. குழந்தைக்காகங்கிற படத்துல சிறந்த வசனத்திற்கான தேசிய விருது கண்ணதாசன் அவர்களுக்கு 1961 தரப்பட்டது. அதே போல அண்ணாமலை அரசர் நினைவு பரிசும் வாங்கியிருக்காரு. கண்ணதாசனுடைய மணிமண்டபம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடியில் இருக்கு. கண்ணதாசன் மணிமண்டபத்துல என்னென்ன இருக்கு? கண்ணதாசனோட மார்பளவு சிலை இருக்கு, அரங்கம் இருக்கு, அதே மாதிரி நூலகம் 2400 நூல்கள் இருக்கக்கூடிய ஒரு நூலகம் இருக்கு. வாழ்க்கை வரலாற்று புகைப்படங்கள், கண்ணதாசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று புகைப்படங்கள் அங்க இருக்கு. கண்ணதாசன் நடத்திய இதழ்கள் என்னென்ன? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது தென்றல், கண்ணதாசன், சண்டமாருதம், முல்லை, தென்றல் திரை, திருமகள், திரை ஒளி, மேதாவி, தமிழ் மலர். இவை எல்லாமே கண்ணதாசன் நடத்திய இதழ்கள். படைப்புகள் என்னென்னு பார்க்கலாம். மாங்கனி, ஆட்டனத்தி, ஆதிமந்தி இதெல்லாம் முக்கியமான நூல்கள். கவிதாஞ்சலி, பொன்மலை, அம்பிகா, அழகு தரிசனம், பகவத்கீதைக்கு விளக்க உரையும் எழுதியிருக்காரு. ஸ்ரீ கிருஷ்ண கவசம் எழுதியிருக்காரு. கிருஷ்ணர் மேல அளவு கடந்த அன்பு உண்டு இவருக்கு. ஸ்ரீ கிருஷ்ண கவசம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி அர்த்தமுள்ள இந்து மதம் ஒரு கட்டுரை தொடரா மிக பிரபலமான ஒரு கட்டுரை தொடர் பார்த்தீங்கன்னா அர்த்தமுள்ள இந்து மதம், பாரிமலை கொடி, சந்தித்தேன் சிந்தித்தேன், அனார்கலி, தெய்வ தரிசனம், மகா காவியம், இயேசு காவியம். இது ஒரு குறுங்காப்பியம். ஓகேவா? இது கடைசியா எழுதிய காப்பியம் எதுனா இயேசு காவியம். இயேசு காவியம்ங்கிறது ஒரு குறுங்காப்பியம். ஓகேங்களா? பேனா நாட்டியம். இது எல்லாமே இவர் எழுதிய முக்கியமான படைப்புகள். கண்ணதாசனோட நாவல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேரமான் காதலி சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு வரலாற்று புதினம். குமரி காண்டம் இதுவும் ஒரு நாவல். வேலன்குடி திருவிழா, விளக்கு மட்டுமா சிவப்பு, ஆயிரங்கால் மண்டபம், சிங்காரி பார்த்த சென்னை, ஊமையான் கோட்டை, ராச தண்டனை. இந்த ராச தண்டனை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கண்ணதாசனுடைய நாவல். அதே மாதிரி சேரமான் காதலி, வேலன்குடி திருவிழா இது எல்லாமே அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில கேட்கப்பட்ட கேள்விகள். இந்த ராச தண்டனை அப்படிங்கிற நாவல் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர், அம்பிகாபதி, அமராவதி இவர்களை பற்றிய ஒரு நாடகம். சிவகங்கை சீமை இவை எல்லாமே இவருடைய நாவல்கள். தன் வரலாற்று நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனவாசம், மனவாசம், எனது வசந்த காலங்கள், எனது சுயசரிதம் அப்படிங்கிற வரலாற்று நூல்கள் எழுதியிருக்காரு. நாடகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அனார்கலி, சிவகங்கை சீமை, ராசதண்டனை. அனார்கலி, சிவகங்கை சீமை, ராசதண்டனை இவையெல்லாம் இவர் எழுதிய நாடகங்கள். மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொன்மழை அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நூலும் எழுதியிருக்காரு. ஆதிசங்கரோட கனகதாரா சூத்திரத்தோட தமிழ் பாடல் வடிவமாக இந்த பொன்மழை இருக்கு. பஜகோவிந்தம் அப்படிங்கிறதும் ஒரு மொழிபெயர்ப்பு நூல். ஆரம்பத்துல இவர் ரொம்ப கடவுள் மேல பற்று இல்லாதவராக தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கடவுள் மேல மிகுந்த அன்பு வந்துதான் இந்த மாதிரியான நூல்கள், அதாவது பஜகோவிந்தம், ஆதிசங்கரோட நூலை மொழிபெயர்த்தது. இது எல்லாமே அதற்கப்புறம் நடந்த விஷயங்கள். காப்பியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆட்டநந்தி, ஆதிமந்தி, இயேசு காவியம், ஐங்குறுங்காப்பியம், கள்ளக்குடி மகா காவியம், கிழவன் சேதுபதி, பாண்டிமாதேவி, பெரும் பயணம், மலர்கள், மாங்கனி, முற்று பெறாத காவியங்கள் இவை எல்லாமே காப்பியங்கள். இது ஏன் தனித்தனியாக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நூல்கள் இது நாடக நூலா, உரைநடை நூலா, காப்பியமா அப்படின்னு, கவிதை நூலா அப்படின்னு தனித்தனியாக வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதனால இது தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்லைடாக வச்சிருக்கேன். உரை நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நீங்க
வாசிச்சுக்கோங்க. இதுலேருந்து நிறைய கொஸ்டின் வந்த மாதிரி தெரியல. ஒரு சில நூல்கள் மட்டும் ஆண்டாள் திருப்பாவை அப்படிங்கிற ஒரு உரைநூல் இவர் எழுதியிருக்காரு. ஞானரசமும் காமரசமும், பகவத்கீதை, திருக்குறளோட காமத்துப்பால், இது எல்லாமே இவர் உரைநூலாக எழுதியிருக்காரு. அதுபோக அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதி, சங்கர பொக்கிஷம், இது எல்லாமே கொஞ்சம் நிறுத்தி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த உரைநூல்கள் என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகை அழகு தரிசனம். கிருஷ்ணரை பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 சிற்றிலக்கியத்துக்கு மேலே எழுதியிருக்காரு. கிருஷ்ண அந்தாதி, கிருஷ்ண கானம், கிருஷ்ண மணிமாலை, ஸ்ரீ கிருஷ்ண கவசம், ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி எல்லாமே கண்ணதாசனுடைய சிற்றிலக்கிய நூல்கள். ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம்ங்கிற நூலை எழுதியிருக்காரு. தைப்பாவை அப்படிங்கிறதும் எழுதியிருக்காரு. கதை வசனம் எழுதிய திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நாடோடி மன்னன், மதுரை வீரன், ராஜா தேசிங்கு, மகாதேவி, மாலையிட்ட மங்கை, மன்னாதி மன்னன், திருடாதே, ராணி சம்யுக்தா முதலிய திரைப்படங்களுக்கு கதை வசனமும் எழுதியிருக்கார். ஓகேங்களா? கண்ணதாசனை பற்றிய குறிப்புகள் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது தவிர வேறு எதுவும் உங்களுக்கு குறிப்புகள் தெரிஞ்சாலும் நீங்கள் என்ன செய்யலாம், கமெண்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.